அண்ட் இப்போ என்னுடைய வேம் சர்வரை பற்றி நான் இப்போ கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரீம்வேரை கொஞ்சம் செட்டப் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய இந்த ஸ்ட்ரக்சரை நான் கிளாசிக் வியூக்கு மாற்றிக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், என்ன விண்டோஸில் போய்ட்டு டாப்பில் மெனுவில் விண்டோஸ் ஒர்க் ஸ்பேஸ் லே அவுட் இதில் கிளாசிக். ஓகே, நம்மளுக்கு இப்போ இந்த லுக் வந்துருச்சு. நான் இப்போ டிசைனர் வியூவை கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோடய ரைட் ஹேண்ட் சைடில் சம் இம்பார்ட்டண்ட் ஏரியா இருக்குது. என்னென்னா டேட்டாபேஸ்னு ஒரு ஏரியா இருக்குது, பைண்டிங்னு ஒன்று ஏரியா இருக்குது, அண்ட் சர்வர் பிஹேவியர்னு ஒரு ஏரியா இருக்குது. ஜஸ்ட் நான் என்ன பண்ணி அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. என்னுடைய டேட்டாபேஸை கிளிக் பண்ணுறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1 2 3 3 ஸ்டெப் இருக்குது. நம்ம இந்த 3 ஸ்டெப்பையும் இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைண்டிங்ஸ் இருக்குது. அண்ட் இதுலேயும் சம் ஃபஸ்ட் ஸ்டெப் இருக்குது. அண்ட் இதுலேயும் நமக்கு ஒரு ஸ்டெப்ஸ்லாம் வரப்போகுது, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் சர்வர் பிஹேவியர்லேயும் அதே மாதிரி இருக்குது. ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வேம் சர்வரை ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோடய வேம் சர்வரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஓப்பன் பண்ணுறது சிம்பிள். localhost /php myadmin டைப் பண்ணுங்கள் உங்களுடைய ப்ரௌசர் URL. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகிருக்கும். ஓகே, இப்போ நான் புதுசாக ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். எங்கே அண்ட் இதுக்கு பேர் வந்து நான் DW அப்படின்னு கொடுத்துட்றேன். சிம்பிள் ட்ரீம்வேர் அப்படின்றத. அண்ட் நீங்கள் வந்து இதுக்கு என்ன பேர் வேணால் கொடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம். அண்ட் நான் இங்கே கிரியேட் பட்டன் இருக்குது, நான் கிரியேட்டை கிளிக் பண்ணுறேன். நான் கிரியேட்டை கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு DW அப்படின்ற என்னுடைய டேட்டாபேஸ் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ நான் திரும்பி என்னுடைய இங்கே மேலே ஹோம்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னா இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா DWன்னு ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த கீழே 2 இருக்குது இதோடைய டிஃபால்ட் டேட்டா பேஸ். ஸோ இப்போதைக்கு நம்ம இதை பற்றி எதுவும் பார்க்க போகிறது கிடையாது. அண்ட் DWன்றது இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த டேட்டா பேஸ், அதை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன் திரும்பி. ஸோ எனக்கு அந்த டேட்டா பேஸ்க்கு உள்ளே இப்போ நான் போயிட்டேன். அண்ட் இங்கே வந்து நம்ம டேபிள்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டோன்னா அந்த வெப் அப்ளிகேஷனில் நம்ம இன்சர்ட் பண்ணுற டேட்டாஸ் எல்லாமே ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சரில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த டேபிள் ஸ்ட்ரக்சரை நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ அந்த டேபிள் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணால் தான் நம்மளால் டேட்டாஸை கரெக்டாக ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த பேஜ் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ டேபிள் ஆன் டேட்டாபேஸ் DWன்னு இருக்குது. அண்ட் இந்த இடத்துல நம்மளுடைய டேபிள் நேமை தரணும். அண்ட் அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல ஏதாவது ஒரு டேபிள் நேம் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுத்துட்றேன். ப்ரொஃபைல்ஸ். அண்ட் இங்கே வந்து என்னுடைய ஃபீல்ட்ஸ் மொத்தம் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரொஃபைல் அப்படின்ற டேபிளில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் வரப்போகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய ப்ரொஃபைல்னு வச்சுக்கலாம், இல்லாட்டி ஒரு நார்மல் பர்சனுடைய ப்ரொஃபைல்னு வச்சுக்கலாம். ஸோ அவருடைய நேம் நம்பர் 1 அண்ட் அவருடைய டேட் ஆஃப் பர்த் நம்பர் 2 அண்ட் 3 வந்து அவருடைய அட்ரஸ், அதுக்கடுத்தது அவருடைய ஃபோன் நம்பர் அண்ட் அவர் எந்த கண்ட்ரியில் இருக்கார் 5. அண்ட் இந்த 5 இன்ஃபர்மேஷனே நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். அண்ட் 5க்கு கூட இன்னொரு எலமெண்ட் இருக்குது, அது வந்து ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மொத்தமாக 6. அண்ட் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கோன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த 6 ஃபீல்டு கிரியேட் ஆகிருக்கும். 1 2 3 4 5 6. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ப்ரொஃபைல் _ ஐடி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது எதுக்குன்னா ஒரு இண்டிவிஜுவல் டேட்டாஸ் நம்ம ஆட் பண்ணும்போது இந்த ஐடி வந்து சீரியல் நம்பராக ஆட் பண்ண போகுது. அதாவது எவ்ரி டைம் நம்ம டேட்டாஸ் ஆட் பண்ணும்போது இந்த ஐடி வந்து 1 by 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு A_i வந்து டிக் பண்ணுறேன். ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா ஆட்டோ இன்க்ரிமெண்ட். நான் ஒரு வாட்டியும் என்னுடைய ஒரு பர்சனுடைய டேட்டாஸை ஆட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக சீரியல் நம்பரை ஜெனரேட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட் வாட்டி இன்சர்ட் பண்ணும்போது அதை 1 எடுத்துக்கணும். செகண்ட் டைம் இன்சர்ட் பண்ணும்போது செகண்ட் இன்ஃபர்மேஷனை நான் இன்சர்ட் பண்ணும்போது 2 எடுத்துக்கணும். தேர்ட் இன்ஃபர்மேஷனை இன்சர்ட் பண்ணும்போது அது 3 எடுத்துக்கணும். ஸோ இது வந்து ஒரு சீரியல் கீ மாதிரின்னு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு நான் ப்ரொஃபைல் ஐடின்னு கொடுத்துட்டேன். அண்ட் இதோட டேட்டா டைப், ஸோ இந்த ஐடி வந்து என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து கன்ஃபார்மாக இன்டீஜர் தான். ஏன்னா இன்டீஜர்னா வெறும் நம்பர்ஸை ஹேண்டில் பண்ணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இதுக்கு இன்டின் கொடுக்குறேன். ஏன்னா நம்மளுடைய ப்ரொஃபைல் _ ஐடின்றது இன்க்ரிமெண்ட் 1 by 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இது லென்த், இதோடைய மேக்ஸிமம் லென்த் வந்து 2 to 5. நான் இதுக்கு வந்து ஜஸ்ட் 2 to 5 அதோடைய மேக்ஸிமமே நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் நீங்கள் வந்து இந்த 2 to 5க்கு கீழே என்ன வேணால் கொடுத்துக்கலாம். அண்ட் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். அண்ட் அது கீழே வந்து நான் நேம் இருக்குது, நேம். அண்ட் இதோட டேட்டா டைப் வந்து varchar. அதாவது இது வந்து நம்பர், ஐஃபன், வேர்ட்ஸ் எல்லாத்தையும் இது அக்செப்ட் பண்ணிக்கும்.
அண்ட் இதுவும் நான் 2 to 5 இதோடைய மேக்ஸிமம் லென்த்தே கொடுத்துட்றேன். அண்ட் மற்ற காலத்தை எல்லாத்தையும் நீங்கள் எம்டியாக விட்டுடலாம்.